நம்ம டே குக்கி எஃப்எஃபோட பார்ட் 6 தானே பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பார்ட் பார்த்துட்டு வந்துடுங்கடா, அப்போ தான் புரியும். ஏன்னா ரொம்ப டேஸ் ஆச்சு இல்லை, எனக்கே கொஞ்சம் டச் விட்டு போயிடுச்சு. ஸோ அந்த லாஸ்ட் எபிசோடை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டு இதை பாருங்கடா. நம்ம எதோட ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஜிகே அப்படியே தையங்கோட காயத்துக்கிட்ட வந்துட்டு அப்படியே பாட்டு இருக்கா, லைட்டாக அங்கே டச் பண்ணிட்டு இருக்கா. என்ன வலிக்குதா? இல்லை இப்போ இல்லை, தூக்கம் தான் வருதுன்ட்டு அப்படியே அவன் கண்ணை மூடுறான். ஸோ அப்படியே இவனும் அவனை ஹக் பண்ணிட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கா. இவன் என்னை விட்டே போக மாட்டான் போல இருக்கு. நைட்டே இதே மாதிரி பண்ணுறான், இது பகல் டைம் இப்பயும் இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அப்படியே நகர்றான். சமப்படு அப்படியே அவனை கண்ணை மூடிக்கிறான். ஸோ இவனை பேசாமே இருக்கான். அப்படி இவனே பாட்டு இருக்கான். இந்த சைட் பார்த்தா ஷூகாக்கும் உங்களுக்கு சண்டை வந்துக்கிட்டே இருக்கு. இங்கே பாருங்க சார், நான் இங்கே இருக்கல, நான் கிளம்புறேன். உன்னை யார் இங்கே இருக்க சொன்னா? நைட்டு வந்தால் இருந்தால் முடிஞ்சிருச்சு இல்லை, எதுக்கு நீ எங்கள் அம்மா கிட்ட தேவையில்லாமல் பேசிட்டு இருக்க? இவரையும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு. சார் நான் கிளம்புறேன்னு தான் சார் சொன்னேன், உங்கள் அம்மா தான் விட மாட்டேங்கிறாங்க. அம்மா அவளை விடுறீங்களா நீங்கள்? ஷுகா சும்மா இருக்கேன் நீனு? அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லைடா, தங்கச்சி வேறு தொலைச்சிட்டு இருக்கா. இப்போ இந்த பொண்ணு போய் எங்கடா இருக்கோ? என்னால் அப்படி விட முடியாது. நீங்கள் அப்படியே ஷுகா அம்மா கிட்டே வந்துட்டு, அம்மா நான் போகிறேம்மா, என்னால் உங்களுக்கு ஏமா சண்டை? எனக்கு புரியுதும்மா நீங்கள் கவலைப்படுறது, நான் பார்த்துக்கிறேம்மா. என் தங்கச்சி போய் நான் கண்டுபிடிக்கணும், ப்ளீஸ்மா நான் கிளம்புறேன், என்னை விடுங்கன்ட்டு அப்படியே நீங்கள் அவங்க அம்மா ஹக் பண்ணிக்கிறீங்க. பொண்ணையாவது கண்டுபிடிச்சி கொடுறா, அதுக்கப்புறம் நான் அனுப்பி விட்டுறேன். இதுக்கு தான் நைட்டு நான் கூப்பிட்டு வர மாட்டேன்னு. நீங்கள் இருக்கீங்களேன்ட்டு அப்படியே உங்களை பாட்டு மறைக்கிறான். நான் எதுவும் செய்யலை சார், நீங்கள் ஏன் என் மேலே கோவப்படுறீங்க? நீங்கள் எதுவும் கண்டுபிடிக்க தேவையில்ல, என் தங்கச்சி நானே கண்டுபிடிச்சிக்கிறேன்ட்டு அப்படியே நீங்கள் போகிறீங்க. ஷுகாக்கு ஒரு மாதிரி ஆகுது, ஏன்னா அவங்க அம்மா அழுதுட்டு இருக்காங்க. இங்கே பாரு, உன் தங்கச்சி கண்டுபிடிச்சி கொடுக்குற வரைக்கும் தான் நீங்கள் இருக்கணும், அதுக்கப்புறம் நீ கிளம்பிடணும். இல்லை வேண்டாம் சார், நானே பார்த்துக்கிறேன். என்னை நைட்டு வரைக்கும் சேஃபாக பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார், நான் கிளம்புறேன்ட்டு நீங்கள் போகிறீங்க. அப்படியே அவங்க அம்மா வந்து உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு, அவன் தான் சொல்கிறான் இல்லைம்மா, தங்கச்சி கிடைக்கிற வரைக்கும் இங்கே பாரு, வெளியில் யாரும் நல்லவங்க கிடையாது, நான் இருக்கேன்ல, எனக்கு துணையாரு, நீங்கள் சும்மா இருக்க தேவையில்ல. எப்படியும் அவன் தங்கச்சி அவன் கண்டுபிடிச்சி கொடுத்துருவான்ட்டு ஷுகாவை பற்றி உங்கள்கிட்ட ஆகன்னு சொல்கிறாங்க. எதுக்கு அடி போடுறாங்கன்னு ஷுகாவுக்கு தெரியுது. இவங்க வேற ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்துட்டா போதும் எனக்கு அவனுக்குன்ட்டு. இவன் தப்பிச்சுக்கிட்டான், இப்போ நான் வந்து மாட்டிக்கிட்டேன். நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்காது. நான் எதுவுமே நினைக்கலடா, அவள் தங்கச்சியை மட்டும் கண்டுபிடிச்சி கொடுறான்ட்டு அப்படியே ஒரு மாதிரி கேட்க, ஷூகா அப்படியே உங்களை பார்த்து மறைச்சிக்கிட்டே வெளில போயிடறான். செம்ம டென்ஷன் அவனுக்கு, ஏன்னா இவனை கூட பார்க்கவே இல்லையா. இப்போ என்ன பண்ணுறது? ஜேகே கிட்ட கேட்கலாமா? இதை வச்சு தயங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம்ல. சரின்ட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். அவனுக்கு உங்களை பார்க்கும்போது தயங்க ஞாபகம் தான் வருது, இவ்வளோ பார்க்கும்போதே எனக்கு அவன் ஞாபகம் வருது. நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன், அதை யாரை பார்த்தாலும் எனக்கு அவன் ஞாபகம் வருது. அவன் எனக்கு மட்டும்தான், உனக்கு நான் இருக்கேன்டா 2 வருஷம். அந்த நரகத்தில் நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். அவனை பார்க்கணும் போல இருக்கு. இதை வச்சு அவனை போய் பார்த்துட்டு வந்துடலாமா? அப்படியே உங்களே பார்த்துருக்கா. இவரே என்ன ஒரு மாதிரி பார்க்குறாரு. அம்மா ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க, ஆனால் இவர் கோவப்படுறாரு, ரொம்ப கோவப்படுறாரு. சரி, தங்கச்சி கிடைக்கிற வரைக்கும் நம்மளே சேஃபாக இருக்கணும்ல. அவள் கிடச்சிருவாளா? அப்படி நீங்கள் டல்லாகிறீங்க. உங்களை பார்த்தவன் இப்போ உங்களை ஜேகே வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறேன்ட்டு இப்போ கூப்பிட்டுட்டு போகிறான். வண்டியில் நீங்கள் 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கீங்க. அவன் மூஞ்சியில் கொஞ்சம் கூட சிரிப்பே இல்லை. இப்போ வீட்டுக்கும் போயிட்டு காலிங் பில் சவுண்டு. இந்த நேரத்தில் யாராக இருக்கும்? கண்ணை எடுக்கிறான். டயங்க்கு பயமாகுது. இங்கே படு, என்ன சவுண்ட் கேட்டாலும் நீ வெளில வரக்கூடாது. இல்லை கண்ணெல்லாம் எதுக்குன்னா என் வேலை அப்படி, உனக்கு எதுவும் ஆகாது, எதுவாக இருந்தாலும் என்னை மீறி தான் உனக்கு வரும். அப்படியே அவன் லிப்பில் கிஸ் பண்ணுறான். இந்த டைம்லேயும் கிஸ் பண்ணிட்டு போகிறான் பாருன்ட்டு அவன் மைண்டில் இப்படி. சரி, இப்போ அப்படியே அவனும் டோரை டக்குன்னு ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கண்ணை எடுத்து ஷூகா நெத்தியில் வைக்கிறான். அவங்களுக்கு உயிரே இல்லை, மயக்கமே வருது. என்ன கண்ணெல்லாம் வைக்கிறாங்கன்ட்டு அப்படியே படபடப்பாகுது. நீதானா? ஆமாம் நான் தான். இப்போ எதுக்கு கன் எடுத்துகிட்டு வந்த? எதுக்கா? அப்போ தான் உங்களை பார்க்குறான். அப் டு பாட்டம் பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறான். இப்போ எதுக்கு நீ அவளை பார்க்குற? என்ன பாரு. என்ன ஷுகா, கல்யாணம் ஆயிடுச்சா? சும்மா இருக்கியா? அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இப்போ எதுக்கு என் வீட்டுக்கு வந்த?
எதுவாக இருந்தாலும் கால் பண்ணியிருக்கலாம்ல, அவனை பார்க்கணும், அதுக்கு தானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த பொண்ணு விஷயமா அவன்கிட்ட பேசணும். என்னான்ட்டு அப்படியே உங்களை என்ன அப் டு பாட்டம் பார்க்குறான். அது அவனுக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா ஜேகே கேரக்டர் எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அவளை பார்க்க தேவையில்ல, நீ என்ன பாரு. இப்போ நீங்கள் 2 பேரும் உள்ளே போய் உட்காந்துருக்கீங்க, ஜேகேவும் உட்காந்துருக்கான். ஆனால் ஷர்ட்டே போடவே இல்லை, ஃபேண்ட்டு மட்டும்தான். நீங்கள் அவனை பார்க்குறதுக்கே உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. அவங்க ஹெட்டை டவுன் பண்ணி மட்டும் தான் வச்சுருக்கீங்க. ஷூகாக்கு அது நல்லாவே தெரியுது நீங்கள் கம்ஃபர்ட்டே இல்லாமல் இருக்கீங்கன்ட்டு. ஆனால் ஷூகா கண்ணு தயங்க தான் தேடிட்டு இருக்கு. என்ன ஹையா, யார் தேடிட்டு இருக்கீங்க? அது அப்படியே அவன் அந்த ரூமே பார்த்துட்டு இருக்கான். இப்போ எதுக்கு ஹயங் வந்தீங்க, அதை மட்டும் சொல்லுங்க. அப்படியே ஷூகா வந்தவங்களை பற்றி சொல்கிறான். உங்களுக்கு வேற தயங்கி இங்கே இருக்கிற மாதிரியே தோணுது. எனக்கு அண்ணன் இங்கே இருக்கிற மாதிரியே தோணுது. இல்லை இல்லை, இங்கே இருக்க மாட்டாரு, ஆனால் அவர் இங்கே இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுதேன்ட்டு அப்படியே நீங்கள் சுற்றி முற்றியும் பார்க்குறீங்க அந்த வீட்டை. இல்லை டயங், என்னாச்சு? இவன் போய் ரொம்ப நேரம் ஆகுது, ஷூட் சவுண்ட் கூட கேட்கவே இல்லை. யார் வந்திருப்பா? எட்டி பார்க்கலாமா? இல்லை வேண்டாம், அவன் என்னை பார்த்துட்டானா அப்படி எனக்கு என்ன பண்ணுவான்? மிருகம் மாதிரி பண்ணுவான். அந்த இன்ஜெக்ஷன் வர எடுத்து பார்க்குறான். இன்னைக்கு ஏதாவது பண்ணா கண்டிப்பாக இதை போட்டு விட்டுற வேண்டியதான். வலி தாங்க முடியலை. என் தங்கச்சிங்க ஞாபகமாக இருக்கு, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியலன்ட்டு இவன் அப்படியே இந்த மாதிரி யோசிச்சுட்டே படுக்க. ஷூகாக்கு அந்த மாதிரி தாங்க, தயங் வந்துட மாட்டானான்ட்டு அவன் கண்ணில் அவ்வளோ ஏக்கம். அந்த ரூம் சைடே பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்த ஜேகேக்கு தாங்க செம்மக்கும் வருது. என்ன ஹையா அங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. அவன் எங்க? என் பொண்டாட்டியை கேட்குறீங்க? அவனுக்கு என்ன, நல்லா இருக்கான். இப்போ தான் நாங்கள் 2 பேரும்ன்ட்டு உங்களை பார்க்க. அதுக்காட்டி ஷூகா, இப்போ எதுக்கு நீ அவளையே பார்க்குற? என்ன ஹையா, ஹெல்ப் கேட்டு வரவங்க எப்படியா பேசுவாங்க? அப்படியே கள்ள ஜிமின்னு சொன்னதையும் யோசிச்சு பார்க்குறான். என்ன எங்கேயோ இடிக்குது. இவனோட அப்பனோ அவங்க 2 பொண்ணுங்களும் எங்கேயோ ஓடிட்டாளுங்கன்னு சொன்னான். கள்ள ஜிமின் அவங்கிட்ட ஒரு பொண்ணு இருக்குன்னா எங்க ஹையா? இவ அப்படியே உங்களே பார்க்குறான். ஷுகாக்கு என்னவோ அவங்களே பார்க்குறது பிடிக்கல. ஒரு மாதிரி பல்ல கடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இவளை பார்க்குறதுக்கு இவனை மாதிரியே இருக்கே. அப்போ 3 கோழிங்களும் இங்கே தான் இருக்கா. இதை வச்சு ஷூகா ஹயங் என்னைக்கும் டயங் சைடு வரவே கூடாது. கரெக்டான வயசு தான். பாவண்டி, எங்ககிட்ட வந்து நீனும் சிக்கிக்கிட்ட. இப்போ நீ இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னெல்லாம் பட போறேன்னு தெரியல. நீ இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் இவன் கண்ணு தயங் மேலே படாது. இதான் கரெக்டு. இவன் இப்படியே மனசுக்குள்ளேயே கணக்கு போட்டுக்கிட்டு உங்களே பார்க்க டக்குன்னு ஷூகா ஏஞ்சிக்கிறான். அங்கே கையை பிடிச்சிக்கிறான். நீங்கள் ஷூகாவை பார்க்குறீங்க. ஏய் நீ காருக்கு போ, நான் வரேன். என்னாச்சு? போனா போன்ட்டு தள்ளி விடுறான். அப்படியே நீங்கள் காரில் போய் உட்காந்துக்கிறீங்க. சரியான பைத்தியக்காரன், முரட, கோவக்காரன், திட்டிக்கிட்டே இருக்கான். நானே எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன்னு தெரியுமா? என் தங்கச்சி தொலைச்சிட்டேன். என் அண்ணன் எங்கள் அப்பா இங்கே வித்துட்டாரு. எங்கள் அண்ணன் எங்கே இருக்கான்னு தெரியலை. என் தங்கச்சி தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கு. அவங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு. அவங்க அம்மா ரொம்ப நல்லவங்க, ஆனால் நீ கோவக்காரன். அவனுக்கு அறிவே இல்லை. அப்படியே கையை பார்க்குறீங்க. அவன் பிடிச்சி செம்மையை கிரிப் பண்ணது அப்படியே மார்க்காக இருக்கும். அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. என்ன ஜேகே அவ்வளையே பார்த்துட்டு இருக்க? இங்கே பாரு, உன் வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாத. இல்லை எனக்கு புரியலை. என் பொண்டாட்டியை விட அவன் அந்த அளவுக்குலாம் அழகு இல்லையே. நானே 2 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டு ஒருத்தவனை கல்யாணம் பண்ணியிருக்கேன். அவங்கிட்ட பண்ணாததையா இவகிட்ட பண்ணிட போகிறேன். அப்படியே ஷூகாக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அவனோட ஷர்ட்டை பிடிச்சி, அவன் எங்க ஐயா திருப்பி திருப்பி தப்பு பண்ணுறீங்க. அவன் என் பொண்டாட்டி. டேய், அவன் எனக்கு யாருன்னு உனக்கு நல்லா தெரியும். ஒரு டைம் ஒரு 7 வாட்டி காட்டுறா. மனசு ஏதோ ஒரு மாதிரியா இருக்குடா. அவனுக்கு ஏதோ ஆயிட்டா மாதிரி எனக்கு தோணுது. ப்ளீஸ் ஜேகே, ஒரு 7 வாட்டி மட்டும் நான் அவனை பார்த்துக்கிறேன்டா ப்ளீஸ்ன்ட்டு அவன் சொல்லும் போதே அவன் கண்ணு கலங்குது. ஆனால் ஜேகேக்கு ஏதோ செம்ம டென்ஷன் ஆகுதுங்க. அவனை கான்ட்ராக்ட் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்.
இவன் அவன் மேல உயிரே வச்சிருக்கான். ஆனா ஷூகாவை பார்த்தா மட்டும் இவனுக்கு என்னவோ தெரியல, தயங்க பிடிச்சுக்குவானோன்ட்டு ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்கா அவன் மனசுக்குள்ள வருது. ஐயா, 2 வருஷத்துக்கு அவன் என் பொண்டாட்டிய பார்க்கணுன்ட்டு என்கிட்டயே கேக்குறீங்க பாத்தீங்களா? இங்க பாருங்க, எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். கிளம்புங்க. உங்களுக்கு இங்க சேஃப்டி இல்ல, அவளுக்கும் இல்ல. நான் மனுஷனா இருக்கிற வரைக்கும் தான் பொறுமையா பேசுவேன், தெரியும்ல? கிளம்புங்கன்னு சொல்ல அவன் உங்களை பார்க்கறான். சரி, ஜேகே எப்படிப்பட்ட கேரக்டர்ன்ட்டு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட் அவன். ஸோ அப்படியே அவனும் ஒண்ணுமே சொல்லவே இல்லை. கார்ல வந்து உட்காந்து உங்களை தான் முறைக்கிறான். ஏதோ கட்டின பொண்டாட்டி மாதிரி எல்லா கோத்தையும் எடுத்து வந்து உங்ககிட்ட காட்டுறான். எல்லாம் ஒன்னாலதான். என்னங்க நான் பண்ணேன்? இப்ப எதுக்கு என்னையும் சொல்லிட்டு இருக்கீங்க? வாயை மூடு. அவன் எப்படி பாக்குறான்னு தெரியுதுல்ல உனக்கு? ஏஞ்சி வெளில வர தெரியாது? ஆ, என்ன சொன்னீங்க? என்ன சொன்னனா? உன்னெல்லாம் வச்சுக்கிட்டேன்ட்டு அப்படியே ஃபாஸ்டா ட்ரைவ் பண்ணிட்டு வீட்டுக்கும் வரான். அவங்க அம்மா ஒரு மாதிரியே உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்காட்டி ஜேகே ஒரு கேம் ஸ்டார்ட் பண்றான். அப்படியே சிரிச்சுக்கிட்டே இப்போ டயங்கிட்ட வந்துட்டு அவனோட லிப்ஸை பிஞ்ச் பண்ணிட்டு, ஆல்ரெடி ஷர்ட் இல்ல, அப்படியே அவன் கை எங்கெங்கேயோ ஓடுது. அவனோட நிப்பல்ஸ ஒரு மாதிரி பிஞ்ச் பண்றான். என்னால முடியல, நீ கையெடு, நான் தூங்க போறேன். ஆ, தூங்க போறியா? தூங்குன வரைக்கும் போதான்ட்டு அப்படியே அவன் ஃபேஸே பாக்குறான். அவ்வளோ அழகா இருக்கு. எனக்கு ஒன்று சுத்தமா பிடிக்காது. என்னோட யூஸ்க்காக தான் உன்னை வாங்கினேன். ஆனா ஷூகா உன்னை லவ் பண்றேன்னு சொல்லும் போது மட்டும் எனக்கே கோவம் வருது. நீ எனக்கு மட்டும்தான் தோணுது. நீ எனக்கு மட்டும்தான் இந்த 2 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் நீ யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோ, விடமாட்டேன். நீ என் கூடயே தான் இருக்கணும். நீ எனக்கு மட்டும்தான்ட்டு அப்படியே மாத்தி மாத்தி யோசிச்சு அவனோட லிப்ஸ போட்டு சக் பண்றேன்ட்டு கடிக்கிறான். வலிக்குது, நகரன்ட்டு. தயங் பாவங்க, அவன் அழுகவே ஆரம்பிச்சிட்டான். அங்க நிப்பல்ல வேற பிஞ்ச் பண்ணவன் இப்ப அங்கேயும் அப்படி கடிச்சு இழுக்கிறான். ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப வலிக்குது. எல்லாம் மனுஷனே கிடையாது. தயங் கண்ணை மூடிட்டு அழுக. அதுக்கப்புறம் அவனை எதுவுமே ஃபோர்ஸ் பண்ண இவனுக்கு விருப்பம் இல்ல. அப்படியே இவனும் கடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு லைட்டா உன்னோட லிப்ல கிஸ் பண்றான், சக் பண்றான். கொஞ்சம் பிளட் வந்திருக்கும். அந்த பிளட்டை ஈட் பண்ணிட்டு இருக்கான். இவன் கண்ணை திறந்து பார்த்து என்னாச்சு இவனுக்கு? ஸ்டாப் பண்ணிட்டான். அப்படியே இவனும் அவனை பார்க்க, அவனும் இவனை பார்க்கறான். கொஞ்ச நேரம் 2 பேருக்குள்ளேயும் அப்படியே மைண்ட் பிளாங்க் ஆகுது. தயங் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் இருக்கு. இவன் அந்த கண்ணுல இருந்து தண்ணியே பார்த்துட்டு இருக்கான். அப்படியே 2 நிமிஷத்துக்கு மேலேயே போகுது. அவன் கண்ணுல இருந்து அந்த டியர்ஸ் ஓவர் ஃப்ளோ ஆகும் போது ஜேகேக்கு தாங்க பெயின் ஆகுது. அதுக்கு மேல அவன் அப்படி பார்க்கறதுக்கு முடியல. பெட்ஷீட் எடுத்து அவன் மேல போட்டு வெளில வந்தவன் நல்லா ஹெவியா ப்ரீத் பண்ணிட்டு, என்னாச்சு ஜேகே உனக்கு? நீ இந்த மாதிரிலாம் கிடையாது, நீ இந்த மாதிரியே கிடையாது, நீ வேற மாதிரி. அவனை பார்த்து ஃபால் ஆகுறியா? இருக்காது. இவனை விட எவ்வளவோ அழகிங்களை பார்த்துட்டேன். அப்பயே ஃபால் ஆகாத ஜேகே, அது உன்கிட்ட விழுந்துருவானா? விழுந்துட்டேன்டா, விழுந்துட்டேன். அந்த இன்னசென்ட்டான ஃபேஸ், அந்த கண்ணு என்னை ஏதோ பண்ணுது. நீ என்னோடதுன்னு சொல்லுது. நீ என்னைக்குமே விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஷுகா உன்னை அவன் லவ் பண்ணுறேன்னு சொல்லும் போது எனக்கு உன்னை கொல்லணும்னு தோணுது. என்னை ஏதோ பண்ணடா நீ, பைத்தியம் பிடிக்குதுன்ட்டு அப்படியே சோஃபால வந்து உட்காந்து அவன் கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே திங்க் பண்ணி பார்க்குறான். ஜிமினுக்கு இப்போ கால் பண்ணுறான். என்னாச்சு ஜிகே? அவ அக்காவை கண்டுபிடிச்சிட்டே நீ? அவகிட்ட ஃபோனை கொடு. ஆ, அவகிட்டயா? அவகிட்ட கொடு ஜிமின். அப்படியே இப்போ ஷாவும் பேசுகிறான். ஏய், உன் பேர் என்ன? ஆ, என்ன? உன் பேர் என்ன? என் பேரு ஷா. ம், சரி. உன் அக்கா பேர் என்ன? அவன் பேரு வையன். அப்படி சிரிக்கிறான். ஏன்னா இவ்வளோ நேரம் சுகர் சொல்லியிருக்கும் போது ஒயின் தான் மென்ஷன் பண்ணியிருப்பான். இப்போ ஜிமின் ஷா கிட்டேருந்து ஃபோனை பிடிங்கி, என்னாச்சு ஜேகே, கண்டுபிடிச்சிட்டியா? ஆ, கண்டுபிடிச்சிட்டேன். ரொம்ப சேஃபாக தான் இருக்கா, ரொம்ப சேஃபான இடத்துல தான் இருக்கா.
எங்க இருக்காங்க? ஜிமின் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நானே சொல்றேன். அது வரைக்கும் இவளை பார்த்துக்கொண்டு ஃபோனை கட் பண்ணிட்டு சிரிக்கிறான். ஆ, அப்ப நான் நினைச்சது கரெக்ட் தான். இவளோட தங்கச்சி ஜிமின் கிட்ட தான் இருக்கா. சரி, அப்போ டயங்கோட தங்கச்சி ரெண்டு, எனக்கு ஏதோ இவங்க 2 பேரும் மாதிரி தான் தோணுது. கேட்டலாமா? அப்படியே இவனும் உள்ள வரான். தயங்க பார்த்து, ஏய் உன் தங்கச்சி பேர் என்ன? என்ன? உன் தங்கச்சிங்க பேர் என்னன்னு கேட்ட. அது இதுக்கு உனக்கு நான் இதுக்கு சொல்லணும்? இங்க பாரு தையாங், உன்கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் கேட்டா பதில் மட்டும்தான் வரணும். தேவையில்லாம பேசுனன்ட்டு அப்படியே பல்ல கடிச்சிட்டு அவன் முன்னாடி வந்து நிக்கிறான். என்னால சொல்ல முடியாது. நான் எதுக்கு உனக்கு சொல்லணும்? நீ சொல்லிதான் ஆகணும். உன் தங்கச்சிங்க பேர் என்ன? என்னால முடியாது. இங்க பாரு, என் வாழ்க்கையை நீ நாசம் பண்ணது போதும். என் தங்கச்சிங்களை என்ன பண்ணலான்னு நினைக்கிற? சொல்ல மாட்டேன். நீ என்ன பண்ணாலும் சொல்ல மாட்டேன். அப்படியே உனக்கு ரொம்ப கோவமாகுது. என்ன சொன்ன? உன் வாழ்க்கை நான் நாசம் பண்ணிட்டேனா? எவ்வளோ காசு கொடுத்து உன்னை வாங்கியிருக்கேன் தெரியுமா? இங்க நீ எப்படி இருக்க? சொல்லு, இங்க நான் எப்படி இருக்க? அடிமையா இருக்க. அடிமையா இருக்கியா? அப்படியே அவனுக்கு இன்னும் ஒரு மாதிரி ஆகுது. அவன் சீக்ஸை பிடிச்சி, அடிமையை நான் எப்படி ட்ரீட் பண்ணுவான்னு தெரியுமா? ஆ, அடிமை. அவன் லிப்ஸில் கிஸ் பண்ணி, ஆல்ரெடி அது ரெட் கலரில் தாங்க இருக்கும். அப்படியே அவன் லோவர் லிப்பே டேமேஜ் ஆகி அப்படியே அந்த பிளட்லாம் ஸ்டாக் ஆகி நிற்கும். அதை பார்க்குற இவனுக்கு தாங்க டெம்ட்டு ஏறிக்கிட்டே இருக்கு. அப்படியே அவன் லிப்ஸை பிஞ்ச் பண்ணுற மாதிரி பிடிக்கிறான். ஆல்ரெடி காயமாக இருந்த இடத்துலலாம் பிளட்டாக வருது. ஒரு 2-3 இடத்துலேருந்து ஜேக்கு அப்படியே கல் பண்ணிட்டு அப்படியே அவன் லிப்ஸ் கிட்ட வந்துட்டு செம்மையா சக் பண்ணிட்டு இருக்கான். வலிக்குது, வலிக்குது, விட மாட்டேன். இன்னும் 2 வருஷம் நான் எப்படி கஷ்டப்பட போறேன்னு தெரியல. என்ன ஆனாலும் சரி, என் தங்கச்சிங்க யாருன்னு இவங்கிட்ட சொல்ல மாட்டேன். என்ன பண்ண மாதிரி என் தங்கச்சிங்களுக்கும் இவனால ஏதாவது ஆபத்து வந்துடுச்சுன்னா பரவாயில்ல, எது இருந்தாலும் என்னோட போகட்டான்ட்டு அப்படியே அவன் பல்ல கடிச்சிக்கிட்டு கண்ணை மூடிக்கிறான். செம்மையா கிஸ் பண்ணவன் அவன் கை அங்க புல்லட் பட்டிருக்கான்ல அந்த இடத்துக்கிட்ட தான் போகுது. அங்கேயே வச்சு அழுத்துறான். தையாங்க அவ்வளோ பெயினா இருக்கு. அங்க இருக்கிற இன்ஜெக்ஷன் எடுத்து குத்திடலாம் போல இருக்கு. இருந்தாலும் மனசு கேட்கவே இல்லை. வலி தாங்கல. இப்ப ஜேக்கு அப்படியே அவனோட ஃபேண்ட்டை கழட்ட முடியல அவனால. என்ன இவன் ஃபேண்ட்டை கழறான்? இல்லை, என்னால எதுவுமே முடியாது. இன்ஜெக்ட் எடுத்து போட்டுடலாமா? பரவாயில்ல, போட்ட வேண்டியதான்ட்டு அப்படியே இன்ஜெக்டை எடுத்து ஜேக்கோட கழுத்துலையே டக்குன்னு வச்சு இன்ஜெக்ட் பண்ணிடுறான். அப்படியே ஜேக்கு செம்ம டென்ஷனு. தயங்கோட நெக்க டைட்டா ஹோல்ட் பண்ண அவனால ப்ரீத் பண்ணவே முடியல. கையெடு. இப்ப என்ன பண்ண? என்ன இன்ஜெக்ட் அதுன்னு சொல்லும் போதே அவனுக்கு அப்படியே கேர் ஆகுது. இங்க பாரு, என்னை மன்னிச்சிடு. என்னால இப்போ உன் கூட க்ளோஸா இருக்க முடியாது. எனக்கு பெயின் தாங்கல. என்னை சாகவனால அடிச்சிடு. இப்படி என்ன பண்ணி கஷ்டப்படுத்தாத. நான் உனக்கு எதுவுமே பண்ணல. கொஞ்ச நேரம் தூங்கும், என்னை விட்டுன்ட்டு அப்படியே அழுக. இவனும் அப்படியே கீழே சரிஞ்சிட்டு போய் விழுந்தவன் இவனுக்கு தான் கை கால்லாம் நடுக்க வந்துடுச்சு. ஏஞ்சா என்னெல்லாம் பண்ணுவான்னு தெரியல. அப்படியே பயத்தோடயே அவனை பார்த்துட்டு இங்கிலேருந்து ஓடி போயிடலாமான்ட்டு தோணுது. இப்போ அப்படியே அவன் ஷர்ட்டை எடுத்து போடுறவன், என்னால அவன் கூட இருக்க முடியாது. நீ மனுஷனே இல்லை, நீ மிருகம். நான் போறேன், என்னை மன்னிச்சிடு. நீ கொடுத்த காசு கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு திருப்பி வந்துடும். என்னால அவன் கூட இருக்க முடியாது. அப்படி ஜேகேவ அங்கேயே போட்டுட்டு இவனும் வெளில போலான்ட்டு போறான். கரெக்டா அங்க ஷூகா வந்து நிக்கிறான். ஷூகாக்கு அவனை அப்படி பார்க்கும் போது கண்ணிலேருந்து தண்ணி மட்டும்தாங்க. உடம்பு ஃபுல்லா காயும். ஷர்ட் பட்டன் வேற போடவே இல்லை. அங்க தையல் வேற நல்லா தெரிஞ்சிருச்சு. இப்ப ஷூகா அப்படியே ஜேகேவும் பார்த்துட்டு தயங்கியும் பார்க்குறான். இவனுக்கு இவனை பார்த்த கையோட பயம் வந்துடுச்சு. நான் எதுவும் பண்ணல, நான் சத்தியமா எதுவும் பண்ணல. அவரு தூங்குறாரு, என்னை விட்டுருங்க, நான் போறேன்ட்டு அழுகுறான். என்னாச்சு உனக்கு? அப்படி சொல்லும் போதே ஷுகா கண்லேருந்து தண்ணி மட்டும்தாங்க வருது. அவ்வளோ லவ் பண்ணியிருப்பான்.
சொல்லக்கூட அவ்வளோ தயக்கமாக இருந்திருக்கும். எவ்வளோ ரக்கடான பர்சன் தெரியுமா? ஆனால் ஒரு லவ் சொல்கிறது கூட தைரியம் இல்லை. ஏன்னா அவன் ரிஜெக்ட் பண்ணிடுவானோன்ட்டு அந்த அளவுக்கு தயங்க லவ் பண்ணிட்டு இருந்தான். இப்போ அவன் அப்படி வந்து அவன் முன்னாடி நிற்கும் போது அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியும்? அழுக மட்டும்தாங்க வருது. என்னாச்சு உனக்கு? ஆ, அது அவர் பண்ணதுதான். நீங்க பாருங்க, நான் எதுவும் பண்ணல, ப்ளீஸ் என்கிட்ட வராதீங்கன்ட்டு அழுதுகிட்டே தயங் பேக்லேயே போகிறான். ஸோ இதோட இந்த பாட்டை நான் என் பண்ணுறேன்டா. நெக்ஸ்ட் பார்ட்டில் ஷுகா இவனை கூப்பிட்டுட்டு போயிடுவானா, இல்லை ஜேகே ஏஞ்சிடுவானா, இல்லை நீங்கள் எங்கே இருக்கீங்க, போன ஷுகா எப்படி வந்தான், இதெல்லாம் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்டா. எல்லாருமே இந்த பாட்டுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. நான் அப்லோட் பண்ணிட்டேன். உங்களோட சப்போர்ட்டை கண்டிப்பாக காட்டுங்க. கமெண்ட்ஸும் முக்கியம். கண்டிப்பாக எனக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீவும் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடா. டாட்டா, பை பாய்.